இந்த வீடியோ பாருங்களேன். இங்க பாருங்க, நம்ம கட்டடம் கட்டும் போதெல்லாம் கல்ல நேரா வச்சு கட்டுவாங்க. இங்க இவங்க கட்டுறதா பாருங்களே, செம்மையா லாக் பண்றாங்க. இப்படி எல்லாம் கட்டடம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களே, கட்டடம் வந்து டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கும். கொத்தனார் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பிரிக் ஒர்க் வந்து 1.5 அடி செவருங்க. கரண்ட்ல 9 இன்ச் ஆர் 4.5 இன்ச் பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. இது பழைய காலத்துல லோடு வீலிங் ஸ்ட்ரக்சருக்குன்னா ஓகே, லோடு வித்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே. பட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல காலம் வந்து பீம்ஸ் தான் வந்து லோட டேக் ஓவர் பண்ணி ஃபுட்டிங் வழியா கிரவுண்டுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த மெத்தடுக்கு இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்காது ஒன்று. செகண்ட், பில்டிங்கோட செல்ஃப் வெயிட் அதிகமாயிரும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பில்டிங் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் வந்து ரிட்டர்னிங் வால்ஸ் கட்டுறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். ரிட்டர்னிங் வால்ஸ்க்கு ஆர்சிசி ப்ரிஃபர் பண்ணலாம். கொஞ்சம் சின்ன ரிட்டர்னிங் வால் காஸ்ட் எஃபெக்டிவ் வேணும் அப்படின்னீங்கன்னா ஆர்டர் மேசன்ட்ரி வச்சு அதுக்கு மேலே இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணலாம். நாளைக்கு பார்க்கலாங்களா?